தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, பீகாரில் மாடல் தேர்தல் பணியாற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். பீகாரை பொறுத்தவரை 89% ரூரல் வாக்காளர்கள், அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். 89% கிராமப்புற வாக்காளர்கள், 11% நகர்ப்புற வாக்காளர்கள். இன்னைக்கு கிராமப்புற வாக்காளர்களுடைய எழுச்சியை பாருங்க. பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது, டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை, பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு. அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி. உங்களுக்கே தெரியும், 243 202 என்பது ஜனநாயகத்துல, இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி. பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் 2026 பொறுத்தவரை புதுச்சேரி, தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார். இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார். ஒரு நாள் முழுசும் ஓட்டு சோரிய பத்தி பேசினார். ஓட்டு அதிகாரி யாத்ரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றார். ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுகின்றேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகாரி யாத்ரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோற்று. அப்படின்னா மக்கள் ஏத்துக்கல. எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க, பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சின்ன கட்சியா மாறிடுச்சு. அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கிற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க. நாங்க மத்த கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா, நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக, பலம் பொருந்திய கட்சியாக, மக்கள் மனதினுடைய அன்பை வென்ற கட்சியா மாறி இருக்கிறோம். அது 2026 நடக்குது. தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல. நான் அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 12 முறை நடத்தி இருக்கின்றார்கள். புதுவையில 13வது முறை நடக்குது. கடைசியாக புதுவையில 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 2002 2005 தமிழ்நாட்டுல 2 வருஷம் நடந்துச்சு. பாதி நடந்துச்சு. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க. எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லை.